ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம ஜிகே கொஷின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து குரூப் 2 மற்றும் 2ஏக்கு வந்து எக்ஸாமுக்கு ரொம்பவே வந்து முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்கக்கூடியதெல்லாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் 1917 தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு அப்படின்னா நீதி கட்சி. தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1916 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இது ஆரம்பித்தது வந்து டிஎம் நாயர், சி நடேசனார், மூணாவதாக வந்து தியாகராயர், பிடி தியாகராயர் வந்து ஆரம்பிச்சுருந்துருப்பாங்க நீதி கட்சியாக. ஸோ இந்த பத்திரிக்கை வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் 1917 வந்து பத்திரிகைகள் வந்து ஆரம்பிச்சுருந்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பத்திரிகைகள் வந்து எந்தெந்த பத்திரிகைகளாக அதை தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் ஜஸ்டிஸ் பத்திரிக்கை, அடுத்து திராவிடன். இந்த ஜஸ்டிஸ் பத்திரிக்கை பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த சங்கத்தோட பேர்லேயே வந்து அப்படியே ஆரம்பிச்சிருப்பாங்க, நீதி கட்சி அப்படின்ற பேர்லேயே ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. இந்த ஜஸ்டிஸ் பத்திரிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னா டிஎம் நாயர் இருந்திருப்பார். அடுத்ததான் திராவிடன் பத்திரிகையோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தவச்சல பாரதி. அடுத்ததான் மூணாவது பத்திரிகை வந்து ஆந்திர பிரகாசிகா. ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தசாரதி நாயுடு இருப்பார். ஸோ இவங்க தான் வந்து இந்த பத்திரிக்கை வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 2 மற்றும் 4. அடுத்த கொஸ்டின், காமராஜ் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலையாகும் என்று எச்சரிக்கை விடுத்தது யார் அப்படிங்கிறதுக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் தான் சொல்லியிருந்திருப்பார். ஆப்ஷன் பி. மூணாவது கொஸ்டின், எப்போது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை சுபாஷ் சந்திர போஸ் தோற்றுவித்தார் அப்படிங்கிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஜூன் மாதம் 1939 வந்து தோற்றுவிச்சிருந்திருப்பார். நாலாவது கொஸ்டின், இண்டிகோ பிளான்டிங் மிரர் என்பது டேஸ் என்கிற வங்காள நாடகத்தின் மொழிபெயர்ப்பு. ஸோ இண்டிகோ பிளான்டிங் மிரர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி நீல் தர்பன் என்கிற வங்காள நாடகத்தோட மொழிபெயர்ப்பு தான். அஞ்சாவது கொஸ்டின், செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு எதை எடுத்து காட்டுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி பள்ளி கல்வி தரநிலை வந்து சொல்லக்கூடியது. ஆறாவது கொஸ்டின், கிராமப்புற குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவின் எந்த திட்டம் மூலோபாய முயற்சிகளை மேற்கொண்டது அப்படிங்கிருக்காங்க. ஸோ இது கிராமப்புறங்களோட மேம்பாடு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூபன். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2016. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களுக்கு இணையான கிராமப்புற மேம்பாடு. ஸோ அதுக்காக திட்டமே ஆரம்பிச்சுருப்பாங்க. ஏழாவது கொஸ்டின், நிர்வாக வருவாய் குறித்து பின்வரும் கூற்றுகளின் உண்மைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சிறந்த மதிப்பீடுகள் சிறந்த வரி அப்படின்னு குறிக்கப்படுதான். அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் தன்னிச்சையாகவே தீர்மானிக்கப்படுகின்றன. இதில் நிர்வாகத்தின் செலவோ அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கோ எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே சரிதான். இது தன்னார்வ பங்களிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தன்னார்வமாலாம் வந்து பங்களிப்பு வந்து இருக்காது. ஸோ அபராதங்களும் தண்டனைகளுமே வந்து யாரும் வந்து தன்னார்வமாக தரமாட்டாங்க.
8வது கொஸ்டின் தவறான பொருத்தத்தை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2011 இந்தியாவின் மக்கள் தொகை அப்படிங்கிறது 121 கோடி தான் சரி. 2001 டு 2012 ஆண்டு வரையிலும் சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் வந்து 1:64% தான் இருந்துச்சு. 1951 இந்திய மக்கள் தொகை அப்படிங்கிறது 28.83 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போதைக்கு அவ்வளோ வந்து இல்லை. 2001 பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து மக்கள் தொகை முதல் வந்து 102 கோடி வந்து தொட்டுச்சு. அப்படிங்கிறப்ப இதுவும் தவறு தான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா தவறான பொருத்தத்தை கண்டறிக அப்படிங்கிறாங்க. ஆன்சர் ஏ. 9வது கொஸ்டின் இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் பார்வையாளர்களின் வகை அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வகை அல்லாதது அப்படிங்கும்போது ஆன்சர் டி, குறிப்பிட்ட பார்வையாளர்கள் வந்து வரமாட்டாங்க. ஸோ தேர்தல் ஆணையம் அப்படின்னா பகுதி 15 வந்து இருக்குது. இதுக்கான விதிகள் பார்த்தீங்க அப்படின்னா 324 329 வரைக்கும் 329 ஏ வரைக்கும் சொல்லுவாங்க. இதில் 324 அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி. அடுத்த கொஸ்டின் மாநிலங்கள் பட்டியலில் இருக்கும் இனத்தை அடையாளப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்டவணை 7 பட்டியல் இருக்குது. மொத்தமாக 3 பட்டியல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல், 2 மாநில பட்டியல், 3வது பொதுப்பட்டியல். ஸோ மத்திய பட்டியலில் பார்த்திங்கன்னா 100 துறைகளும், மாநில பட்டியலில் 61 துறைகளும், பொதுப்பட்டியலில் பார்த்திங்கன்னா அப்படின்னா 52 துறைகளும் தற்போது இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்கள் பட்டியலில் இருக்கும் இனத்தை அடையாளம் காணுங்க அப்படிங்கிறது நீர்ப்பாசனம் வந்து மாநில பட்டியலில் இருக்கக்கூடியது. ஆன்சர் பாம்பே. ஸோ இந்த மீதி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே மத்திய பட்டியல். இந்திய குடியரசுத் தலைவர்களின் பதவிக்காலத்தை கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜாகிர் ஹுசேன் வந்து முன்வருவார். இவர் 1967 1969 வரைக்கும் இருப்பார். வி கிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் வந்து 1969 டு 1974 வரைக்குமே இருப்பார். அதுக்கடுத்து பக்ருதீன் அலி முகமது இந்த குடியரசுத் தலைவர் 1974 டு 1977 வரைக்கும் இருப்பார். அது மாதிரி நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1977 1982 வரைக்குமே இருப்பார். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து 1 2 3 4. ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சி. அடுத்த கொஸ்டின் அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையானது இந்த சட்டத்திட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டது அப்படின்னா ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 44ஆம் சட்டத்திட்டம் 1978. அப்போதைக்கு முதல்வராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமராக இருந்தது மொரார்ஜி தேசாய் அவர்கள் இருந்திருப்பாங்க. புதிய பிரதமர். அடுத்து 13வது கொஸ்டின் சிந்துவெளி மக்களின் ஆயுதங்கள் பெரிதும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் செம்பு மற்றும் வெண்கலம். ஸோ அவங்க காலத்தையே பார்த்தோன்னா வெண்கல நாகரிக காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதினாலாவது கொஸ்டின் குப்தர்களின் மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவால் செய்யப்பட்டது அப்படின்றதுக்கு ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹூணர்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தோன்னா வெள்ளை ஹூணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
வெள்ளை குணர்கள் தான் வந்து புத்தரோட ஆதிக்கம் ஃபுல்லாக முடிகிறதுக்கு அவங்க தான் காரணம். ஸோ பின்வருவற்றை பொறுத்துக்க அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஜெசியா வாரி வந்து அக்பர் ரத்து பண்ணது எப்போ அப்படின்னா 1564. புனித பயணிகள் வரி விலக்கு எப்போ அப்படின்னா 1563. அடுத்து போர்க்கைதிகளை அடிமையாக்குவதை ஒழித்தல் அப்படிங்கிறது 1562. பைரம் கானின் வீழ்ச்சி அப்படிங்கிறது 1561. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. எந்த இடத்தில் பெரிய பொது குளியல் குளம் அமைந்துள்ளது அப்படிங்கிறது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் மொஹஞ்சதாரோ. கீழ்கணொற்றில் எந்த மாசு அதன் செறிவு 100 ppm மிகும்போது சைலண்ட் கில்லர் அப்படின்னு அழைக்கப்படுது எது அப்படின்னா ஸோ இது வந்து கார்பன் மோனாக்சைடு அவர்கள் தான். இந்த மோனாக்சைடு வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஸோ வந்து பாதிப்பு வந்து அதிகமாக ஏற்படும். அதனால் சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க.